சிறைச்சாலை மோதல்கள் இன்று அமைச்சர் பொறுப்பை ஏற்று பதவி விலக்கினார். சபையில் சத்தியலிங்கம் கேள்வி. அர்ச்சுனாவுக்கு பிணையானை எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம். பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு. வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலய தாடிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். தொன்மையும் உயிர்ப்பும் கொண்ட மொழி தமிழ், வடக்கு ஆளுநர் பெருமிதம். போர்க்குற்றங்கள் தொடர்பில் முக்கிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் கலாநிதி நிமல்கா பெர்னாண்டோ. கோட்டாபய அரசாங்கத்தினால் இடைநிறுத்தப்பட்ட இலக்கு தொடர்ந்து திட்டம் 840 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரிய ஜப்பான். எல்லை தாண்டும் கடற்தொழிலாளர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுங்கள். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம். செம்மணி புதைக்குழிக்குள் இன்று மீட்கப்பட்ட எண்புக்கூடொன்றின் விழா எலும்புடன் தொடுகையுற்ற நிலையில் இரும்பு தகடும் மீட்பு. யாழ் காக்கை தீவு பிரச்சினை நிலத்தரகர்களால் மக்கள் தூண்டிவிடப்படுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவுள்ள சம்பந்தமுடைய ஒரு ராணுவ தளபதி. சிறைச்சாலை மோதல்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. எந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்று பதவி விலக்கினார் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாறு கேள்வி எழுப்பிய சத்தியலிங்கம், நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறைந்தபட்சம் பொறுப்பையாவது ஏற்றார். அது பாராட்டத்தக்கது என்றும் கூறினார். நீர்கொழும்பு சிறை கூடத்தில் நடந்த அநியாயமான கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியது மட்டுமல்ல, இவ்விடயம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு கௌரவ அமைச்சருக்கு உள்ளது என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவ்வாறான சிறை கலவரம் வருவதற்கு ஏற்ற பல காரணங்கள் அங்குள்ளது. அங்கு மாத்திரமல்ல, இன்னும் பல சிறைச்சாலைகளில் அந்த காரணங்கள் இன்றும் காணப்படுகிறது. ஆனால் எமக்கு இருக்கும் கேள்வி, இந்த நிலை ஏற்படுவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் தற்போதைய கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டுமா என்பது எங்களுக்கு ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லது இதுவரை காலமும் இருந்த அனைத்து அமைச்சர்களும் இதுக்கு பொறுப்பு கூற வேணுமா என்ற கேள்வி எங்களிடம் உள்ளது. சிறைச்சாலைகளில் காணப்படும் பிரச்சனைகள் கடந்த காலங்களில் காணப்படவில்லையா என்ற கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அமைச்சர், எந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியது? ஒரு நாளும் அந்த விடயங்கள் நடந்ததில்லை. இவ்வாறான படுகொலைகள் எமது நாட்டிலே ஒரு தடவையாக நடைபெற்றது? அவ்வாறு இல்லை, பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் இதுகால வரை இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள், அமைச்சர்கள் பொறுப்பெடுக்கவில்லை என்ற அடுத்த கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. அவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யாராக இருப்பார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அங்கு காணப்படும் பிரச்சனைகளை பொறுப்பு சொல்வதற்காக கடந்த காலத்திலும் அமைச்சர்கள் பலர் பதவி இருக்க வேண்டுமல்லையா? ஆனால் அவ்வாறான பதவி விலகல்கள் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அவ்வாறான பிழைகளை ஏற்றுக்கொண்டு பதவியில் இருந்து சுயமாக விலகும் கலாச்சாரம் எமது நாட்டில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட முன்னரே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்காக நாங்கள் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களை பாராட்டுகின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு நாடு முழுவதும் விசேடமாக வடக்கிலும் கிழக்கிலும் பெருமளவான மக்கள் வாக்களித்து ஒரு மாற்றத்தை வேண்டி நின்றார்கள் என்றும் அது தமிழ் மக்களின் பிரார்த்தனை என்றும் நேற்று இங்கு உரையாற்றிய கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்தார். அவர் குறிப்பிட்டது போல மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் அதை புரிந்தவர்களாக அந்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஏதாவது முயற்சி எடுக்கிறீர்களா என்று அதே மக்கள் சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட
மிக முக்கியமான சில விடயங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் உள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் இவ்விடயத்தில் நடவடிக்கை எடுக்காததை இட்டு நாங்கள் மனம் வருந்துகிறோம். முதலாவதாக புதிய அரசியல் ஜாப் ஒன்றை கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதற்காக கௌரவ அமைச்சர் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. கௌரவ உறுப்பினர் அஜித் பெரேரா அவர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பான ஒரு கேள்வி இங்கு எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த கௌரவ அமைச்சர் அவர்கள் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்திலும் ஏனைய ஒழுங்கு விதிகளிலும் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இந்த சபையிலே பதிலளித்திருந்தார். அப்படியாயின் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் கைதிகள் என்று நீங்கள் யாரை குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகிறேன். அதேபோல செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வுகள் இப்போது நடைபெற்று கிட்டத்தட்ட 500 மனித எச்சங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் கௌரவ சாணக்கியன் அவர்கள் Dr. Satyalingam, you have 2 minutes left of your கௌரவ allocated time. சாணக்கியன் அவர்கள் 27 கேள்வியினூடாக அமைச்சரை இது சம்பந்தமாக கேட்டிருந்த போது அந்த அகழ்வு பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கமாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் அதற்குரிய பரிசோதனைகள் உரிய இடத்திலே செய்து எந்த காலகட்டத்திலே எதுகள் கொலைகள் நடைபெற்றது அல்லது அவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வசதிகள் இருந்தும் கௌரவ அமைச்சர் அந்த விடயங்களை கையாளவில்லை என்பதில் எங்களுக்கு பாரிய குறை இருக்கின்றது. ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியிலே 12 உடலங்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இப்போதும் அது அங்கு இருக்கின்றது. அவற்றை ஆற்றிலும் நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதனூடாக ஆராயக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதேபோல் எதிர்வரும் காலத்திலாவது இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இறுதியாக ஒரு விடயத்தை இந்த உயரிய சபைக்கு கூற விரும்புகிறேன். அதாவது எமது நாட்டில் அரச சேவையில் காணப்படும் முறைமை குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் தனிநபர்களை குற்றம் சொல்வதனாலோ அல்லது மாற்றுவதனாலோ இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது இந்த பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காத அனைவரும் ஒன்று சேர்ந்து அரச சிறைச்சாலை முறைமை மாற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியான உத்தரவு தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தினர். நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தனக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்த நிலையிலேயே சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியுடன் கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் ஆளும் கட்சியினர் நீதிமன்ற உத்தரவை நியாயப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்தனர். இதனால் சபையில் சிறிது நேரம் இது தொடர்பான சர்ச்சை நிலவியது. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பிய அர்ச்சுனா தான் பாராளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டிருக்கும் நிலையில் எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது, அதாவது நான் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை என்று பிடியான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து எழுந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாங்கள் குறும் செய்திகளில் அறிந்தோம். இவ்வாறு பாராளுமன்றத்துக்கு வந்துள்ள ஒருவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிப்பது சிறப்புரிமை பிரச்சனையாகும். இதனால் சபாநாயகர் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றார். இதன்போது தான் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற செயலாளருக்கு அறிவித்து நீதிவானுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி தெரிவித்தார். இவ்வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்வைத்த நிலையில் எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதானது அவருக்கு உள்ள சிறப்புரிமையாகும். அவர் மக்கள் வாக்குகளில் தெரிவாகிய ஒருவர்.
இந்த சட்டவாக்க சபையின் மக்கள் பிரதிநிதியே. அவரின் கடமைகளுக்கு எந்த நிறுவனத்தாலும் இடையூறு ஏற்படுத்த முடியாது. அவரின் பாராளுமன்ற கடமைகளுக்கும் அவருக்கும் இடையூறு ஏற்படுத்த முடியாது. இது சிறப்புரிமை மீறலாகும். இது மேலான சபையில் இருப்பதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. இது தொடர்பில் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் பிரதி சபாநாயகரை பார்த்து கூறினார். இதன்போது சபைக்கு அறிவித்த பிரதி சபாநாயகர், இந்த விடயத்தில் என்னால் அறிவிப்புகள் எதனையும் விடுக்க முடியாது. இது நீதிமன்ற விடயமாகும் என்றார். இதன்போது, நீங்கள் நீதிமன்றத்துக்கு வருகை தராமை தொடர்பில் அறிவித்துள்ளீர்களா? இது பற்றி கடிதம் அனுப்பியுள்ளீர்களா என்று பிரதி சபாநாயகர் அர்ஜுனா எம்பியை பார்த்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அர்ஜுனா, எனது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளனர். அத்துடன் நான் இந்த சபையில் இருக்கின்றேன், பேச்சாளர் பட்டியலிலும் இருக்கின்றேன் என்றார். இந்த நிலையில் சுஜீவ சேனசிங்க உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரும் நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, எந்தவொரு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்கிலும் பிரதிவாதி ஆஜராக வேண்டும். இதுவே சட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் என்பதனால் அதிலிருந்து விடுபட முடியாது. அவ்வாறு போகாவிட்டால் பிணையாளர் போக வேண்டும். இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன்போது அமைச்சர் அனுர கருணாதிலக, இவ்விடயத்தில் ஒருபக்க விடயம் தொடர்பில் மட்டுமே கதைக்கப்படுகின்றது. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது. இதனால் சரியான விளக்கமின்றி தீர்மானங்களை எடுக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு அநீதி நடந்திருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கலாம். இல்லாவிட்டால் எம்பி பக்கத்தில் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் என்றார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் தொடர்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த 5 மனித கொலை சம்பவங்களினதும் 3வது சந்தேக நபராக சிவனேசதுரை சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் இணையவழி மூலமாக வழக்கு விசாரணைகளில் கலந்து கொள்ள செய்யப்பட்டார். ஏனைய 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் பிள்ளையானை வெலசரை கடற்படை முகாமில் எப்படி வைத்திருக்க முடியும்? எனவே இந்த வழக்கிற்காக மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்ற வேண்டும் என அவரின் சட்டத்தரணிகள் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக வெள்ளிக்கிழமை 14வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றன. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்று 14வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த உலகின் தொன்மையான மொழிகளில் இன்றும் உயிர்ப்புடன் உள்ள மொழிகளில் ஒன்றாக எமது தமிழ் மொழி இருப்பது எமது எல்லோருக்கும் பெருமையாகும். இவ்வாறாக வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்தார். தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் போற்றும் வகையிலான தமிழ் மொழி தினமும் சுவாமி விபுலானந்தர் நினைவு தினமும் 2026 நிகழ்வு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், எங்களுக்கு பெருமை சேர்ப்பது எமது தமிழ் மொழிதான். திருக்குறளை இந்த உலகுக்கு தந்ததும் செறிவான இலக்கியம், இலக்கணம் ஆகியவற்றை கொண்டிருப்பதும் எமது மொழிதான். சுவாமி விபுலானந்தர் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தாலும் தனது தாய்மொழியான தமிழின் வளர்ச்சிக்காகவே தனது பெரும்பாலான நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்தார். அவர் தமிழ் மொழியை நேசித்தது போலவே பிற மொழிகளையும் மதித்தார். உலக அறிவை பெற்றுக் கொண்டு அதை தமிழ் மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவரது சிந்தனை இன்று கூட கல்வி உலகில் மிகப்பெரிய வழிகாட்டுதலாக உள்ளது. அவர் செய்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று யாழ் நூலாகும். பல நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த தகவல்களை ஆராய்ந்து அவர் வெளியிட்ட இந்த நூல் தமிழரின் கலை, நாகரீகம் மற்றும் இசை மரபின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் அரிய ஆய்வு நூலாகும்.
ஒரு மனிதன் தன்னலமின்றி அறிவுக்காகவும் சமூகத்துக்காகவும் உழைத்தால் அவர் மறைந்த பிறகும் அவரது பெயர் என்றென்றும் வாழும் என்பதற்கு அவரே சிறந்த உதாரணம். எனவே அவர் காட்டிய அறிவு பாதையில் நாம் அனைவரும் பயணிப்போம், தமிழ் மொழியை பேணுவோம், நமது கலாச்சாரத்தை பாதுகாப்போம் என்று ஆளுநர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீன்பிடி படகுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது கட்டுப்படுத்துங்கள் என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் கடற்படையிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மேலும் இந்திய கடற்தொழிலாளர்கள் நமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக அழித்துவிட்டு செல்கின்றனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் இத்தகைய செயல்பாடு பல வருடங்களாக இடம்பெற்று வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த இந்திய அரசும் தமிழக அரசும் தவறிவிட்டது. இந்திய தமிழக புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதன் பின் அதிகளவிலான இந்திய கடற்தொழிலாளர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் தீவக கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய சட்டவிரோத கடற்தொழிலாளர்கள் எமது கடற்தொழிலாளர்கள் கடலில் வீசியிருந்த பல கோடி பெறுமதியான வலைகளை அறுத்து நாசம் செய்தனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் தொடர்ச்சியான வருகை எமது கடற்தொழிலாளர்களை வாழ்வாதார ரீதியாக பாதிப்பது மட்டுமல்லாது மீனவ தொழிலில் இருந்து வேறு தொழில்களுக்கு செல்லவும் நிர்பந்தித்துள்ளது. இலங்கை கடற்படையிடம் வினயமாக கேட்கின்றோம், எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துங்கள், இல்லையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது அவர்களின் வருகையை கட்டுப்படுத்துங்கள். எங்களால் இனியும் பொறுமை காக்க முடியாது. நாட்டின் ஜனாதிபதியையும் துறைசார் அமைச்சரையும் சந்தித்து எமது கோரிக்கையை தெளிவாக கூறியிருக்கின்றோம். சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க விரும்பவில்லை. ஆகவே இறையுள்ள எமது கடற்பகுதியை பாதுகாக்கும் அதிகாரமும் கடமையும் கடற்படையிடம் உள்ள நிலையில் எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது கட்டுப்படுத்துங்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் ரத்து செய்யப்பட்ட கொழும்பு இலக்கு தொடருந்து போக்குவரத்து திட்டத்திற்கான இழப்பீடாக ஜப்பானிய நிறுவனத்துக்கு ஏறக்குறைய 840 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு மேற்கண்ட தகவலை தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டமைக்கான இழப்பீடாக ஒரே நேரத்தில் 189 மில்லியன் ஜப்பானிய ஜென், 1.031 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் ஏறக்குறைய 110 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் இழப்பீடாக வழங்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. எனினும் ஜப்பானிய நிறுவனம் தற்போது குறித்த இழப்பீடு தாமதிக்கப்பட்ட காலத்திற்கான கூடுதல் வட்டியை கோரி வருகின்றது. எனினும் கோரப்பட்ட வட்டித் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் இவ்விடயத்தை விசாரிக்க ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இலக்கு தொடருந்து திட்டம் ரத்து செய்யப்பட்டதால் ஏற்பட்ட மொத்த இழப்பு இன்னும் கணக்கிடப்படவில்லை என்றாலும் 2024 ஆண்டில் வழங்கப்படும் இழப்பீடு குறித்த தகவல் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பின் நகர போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கு இத்திட்டம் பொருத்தமற்றது என அடையாளம் கண்ட பின்னர் அப்போதைய அரசாங்கம் இத்திட்டத்தை ரத்து செய்ய முடிவு செய்தது. 2020 செப்டம்பர் 18 அன்று நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இத்திட்டம் செலவு திறனற்றது என சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அப்போதைய ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட ஒரு கடிதத்திலும் இது செலவு திறனற்ற திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதைய நகர அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் மஹிந்த ராஜபக்சவால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அமைச்சரவை பத்திரத்தில் இத்திட்டம் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக கூறப்பட்டிருந்தது. இத்திட்டம் தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகம் 9 பரிந்துரைகளை வழங்கியுள்ளார். இத்திட்டத்தை நிறுத்தும் முடிவை பரிசீலனை செய்து அதை மீண்டும் தொடங்க வேண்டும் அல்லது அதன் பொருளாதாரமற்ற தன்மையை பொருளாதார ரீதியாக சாத்தியமாக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு எண்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 15 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு 3 எண்புக்கூட்டு குவியல்களும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 437வது எண்புக்கூட்டின் வலது பக்க 3 விலா எலும்புடன் தொடுகையுற்றவாறு இரும்பு தகடு அடையாளம் காணப்பட்டதுடன் சில ஆணிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 96 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 480 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 479 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது.
யாழ் மாநகரத்தை சுகாதாரமான மற்றும் சுற்றுலா தளத்துக்கேற்ற நகரமாகவும் மாற்றுவதே எமது முதன்மை இலக்காகும். இதற்கு பொதுமக்கள் தரம் பிரித்த குப்பைகளை வழங்கி முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என யாழ் மாநகர சபையின் மராமத்து குழு தலைவர் ஜெகதீஸ்வரன் மயூரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் பல போராட்டங்களையும் பல இன்னல்களையும் சந்திச்சிருந்த நாங்கள் அந்த வகையில் நாங்கள் காக்கதீவில் மீள்சுழற்சி செய்யப்படுகின்ற பொருட்களை தவிர்த்து பசலையாக்கக்கூடிய உக்கக்கூடிய கழிவுகளை கல்லுண்டாவளியிலே நாங்கள் தற்போது பேணி வருகின்றோம். அந்த இடம் நாங்கள் தற்சமயம் எமது பூரண கட்டுப்பாட்டில் வச்சிருக்கின்றோம். அதற்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் திறம்பட செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. எமது சபை பொறுப்பேற்ற காலப்பகுதியில் 6 மாதங்கள் எமது பட்ஜெட்டில் இல்லாதபடியால் பண தேவைகள் எங்களுக்கு அதிகமாக காணப்பட்ட நிலையில் பணங்கள் அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படாத காரணத்தினால் அந்த 6 மாத காலம் நாங்கள் சரியான சவால்களை எதிர்கொண்டு புதிதாக எமது பாதீட்டை நாங்கள் அதுக்குரிய நிதிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தற்போது இந்த 6 மாத காலத்துக்குள்ள காக்கதீவையும் கல்லுண்டாயும் சபநிலையிலே அபிவிருத்தி பணிக்குள்ளே முடக்கி விட்டிருக்கின்றோம். பாரிய நிதி ஒதுக்கீட்டு கீழே அந்த காக்கதீவு கல்லுண்டாய் வழிகள் குப்பை மேடுகள் பராமரிக்கப்படுறதுக்குரிய சகல திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மக்கள் அச்சப்பட தேவையில்லை. எமது மாநகரத்தின் குப்பைகளை எமது மாநகரத்துக்குள்ளேயே நாங்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய தீர்வுகளை காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு உக்தியை கையாண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அங்கே இருக்கின்ற ஊழியர்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அங்கே இருக்கின்ற வாகனங்கள் அங்கே இருக்கின்ற இயந்திரங்கள் அனைத்தையுமே நாங்கள் புதிதாக கொள்ளளவு செய்வதற்காகவும் அங்கே இருக்கின்ற வீதிகள் மற்றும் அங்கே இருக்கின்ற அதுக்குரிய பசலை தயாரிக்கின்ற இடங்கள் அனைத்தும் பாரிய அளவில் பெரிய ஒரு தொழில்நுட்ப உத்திகளை கொண்டு கையாளுகின்றோம். ஆகவே எமது மாநகரத்திலே வருகின்ற மாதத்துக்கு 5 லட்சம் மக்கள் எமது மாநகரத்துக்குள்ளே செல்கிறார்கள். 1 லட்சம் பேர் இங்கே ஒரு குடியிருப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களுடைய கழிவுகளை நாங்கள் சரியான முறையில் முகாமித்துவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்கள் மத்தியில் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். மக்கள் தரம் பிரித்த குப்பைகளை ஒழுங்காக எமது உளவு இயந்திரங்கள் வரும்போது அந்தந்த நேரத்திலே ஒப்படைப்பார்களா இருந்தால் நாங்கள் இந்த சவால்களை ஈஸியாக கையாள முடியும். ஏன்னு சொன்னால் இந்த குப்பைகளை தரம் பிரிக்காமல் தாரபடியால் எங்களுக்கு அதுதான் அங்கே சேமித்து வைத்து நாங்கள் செய்ய வேண்டிய கடைப்பாட்டுக்குள்ளே இப்படியான இன்னல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே நான் இந்த மக்களிடம் வேண்டிக் கொள்வது, மாநகர மக்களே, நீங்கள் உங்களுடைய அனைத்து கழிவுகளையும் நாங்கள் எடுத்து முகாமை செய்கின்றோம். ஆனால் எமது கழிவுகளை எமது பிரதேசத்திலேயே நாங்கள் முகாமித்துவம் செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. காக்கதீவு என்பது 40 வருஷத்துக்கு காலமாக மாநகர சபையின் சொந்த நிதியில் எமது கட்சி தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்கள் ஆணையாளராக இருந்த அந்த காலப்பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு காணி. அங்கே நாங்கள் இந்த கழிவுகளை முகாமித்துவம் செய்வதற்காகவே அந்த காணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கே சிறந்த முறையிலே நாங்கள் குப்பைகளை நாங்கள் முகாமித்துவம் செய்வதற்குரிய சகல நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மக்கள் எமது உளவு இயந்திரங்களிலே தயவு செய்து குப்பைகளை தரம் பிரித்து கொடுங்கள். வீதிகளில் குப்பைகளை எறியாதீர்கள். வீதிகளில் காணப்படுற குப்பைகளை நாங்கள் சேகரித்து கொண்டு போகிற வேளையிலே அங்கே அந்த முகாமித்துவம் செய்ய முடியாமல் இருக்கின்றது. பாரிய குப்பை சவால்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களது வெளி மாவட்ட பஸ் ஸ்டாண்டுகள், CTP பஸ் ஸ்டாண்டுகள், ரயில்வே ஸ்டேஷன், பொது வைத்தியசாலை எல்லாம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருந்தும் வெளி மாவட்டத்திலே இருந்தும் இங்கே சேருகின்ற அத்தனை மக்களுடைய கழிவுகளையும் நாங்கள் முகாமித்துவம் செய்கின்றோம். ஆகவே எமக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே எமது இந்த முகாமித்துவத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும். ஆகவே எமது அண்மை காலத்தில் நடக்கின்ற இந்த போராட்டங்களை பார்த்தீங்கன்னால் காக்கதீவை சுற்றி எந்த குடியிருப்பும் இல்லாத காலத்திலே தான் இந்த காக்கதீவு மீள்சுழற்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே தற்பொழுது அன்றைய பேட்டியில் கூடி பார்த்துருவீங்க, அந்த மக்கள் 1.5 வருடங்களாக தாங்கள் குடியிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே அங்கே குடியிருப்புக்கு ஏற்ற இடமா என்று பார்த்து அந்த மக்களை அங்கே குடியிருத்தி இருக்க வேண்டும். ஆகவே குப்பை மேடு சாதாரணமாகவே அது குப்பையாகத்தான் இருக்கும் என்றதை நான் இந்த மக்களுக்கு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் அங்கே
நாங்கள் அதை முகாமைத்துவம் செய்யும் போது அங்கே சில அசௌகரியமான இதுகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த சீசனுக்கு இலியான் பெருகும் சீசனுக்கு இது இலியான் வந்து தான் ஆகும். அது யாழ் மகரத்திலே எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அதை மட்டும் காரணம் காட்டி அங்கே அந்த காணிகளை பிடித்து அந்த தரகு மூலம் விற்பனை செய்வர்கள் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி மாநகர சபைக்கு முன்னுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த காலத்திலே நான் சம்பந்தமாக கதைச்சிருந்தேன். அப்போ அந்த இடத்தை உடனடியாக மாற்ற வேணும்னு சொல்லி அதில் வந்த அந்த போராட்டக்காரத்தில் இருந்த ஒருவரால் தெரிவிக்கப்பட்ட போது என்னால் அது மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. எமது மாநகரத்தின் குப்பையை நாங்கள் எங்கே கொண்டு போவது என்று கேட்டிருந்தேன். ஆகவே இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் எமது பிரதேசத்தில் இருக்கிற குப்பைகளை எமது பிரதேசத்துக்குள்ளேயே நாங்கள் அதுக்கான தீர்வை கண்டு மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்காக ஆட்சிக்கு வந்தவர்கள். மக்களுக்கு ஒரு இடத்திலே நாங்கள் அந்த கழிவுகளை எடுக்காமல் விட்டால் எவ்வளோ பாதிப்பு வரும் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தனிப்படவே மாநகர சபையிலேயே குற்றங்களை சுமத்தாமல் மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அடிப்படையிலே எம்மால் சிறந்து இந்த மாநகரத்தில் இருக்கிற கழிவு முகாமைத்துவத்தை இந்த ஒரு வருட காலத்துக்குள் இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றது. இந்த 6 மாத காலத்துக்குள் எமது சகல நடவடிக்கையை மேற்கொண்டு உங்களுக்குரிய சிறந்த ஒரு மீள்சுழற்சி மையமாக காக்கதையை மாற்றிக்கொண்டு அதே நேரம் இந்த மாநகரத்திலே இருக்கின்ற சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக இந்த மாநகரத்தை நாங்கள் மாற்றுவது எம்முடைய கடப்பாடாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்களின்படி சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையாருடன் தொடர்புடைய ஒரு குழுவிற்கும் ராணுவ புலனாய்வு துறையின் சில பிரிவுகளுக்கும் இடையே தொடர்பு உள்ளது என்பது நீதிமன்றில் அம்பலமாகியுள்ளது. அண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதனை வெளியிட்டுள்ளார். சட்டப்பூர்வமான அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலாக அரசியல் படுகொலைகளுக்கும் அரசியல் எதிரிகளுக்கும் எதிரான பழிவாங்கல்களுக்கும் இந்த தொடர்பு பயன்படுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மேலும் அப்போது சுமார் 6 மாத கால அவகாசத்தில் இருந்த தேர்தலுக்கு முன்பு இந்த தகவலை மூடிமறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் நீதிமன்றில் விளக்கினார். ஹன்சிர் ஆசாத் மௌலானா என்று கூறியதாக கூறப்படும் வாக்குமூலத்தை மேற்கோள் காட்டி தற்போது விசாரணையில் உள்ள குழுவானது கடந்த காலத்தில் நடந்த பல சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரிகையாளர் பிரகீத் எக்னலிகொடவின் கடத்தல், பத்திரிகையாளர்கள் கீத் நோயர் மற்றும் உபாலி தென்னக்கூன் மீதான தாக்குதல் மற்றும் லசந்த விக்ரமசிங்கவின் கொலை ஆகியவை இவற்றில் அடங்கும். இருப்பினும் இவை நீதிமன்றத்தின் முன்னுள்ள குற்றச்சாட்டுகள் மட்டுமே. இன்னும் இவற்றின் மீது தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றில் தனது உண்மைகளை முன்வைத்தார். பிள்ளையான் குழுவுடன் தொடர்புடைய 2000க்கும் மேற்பட்டோர் ராணுவ உளவுத்துறை மூலம் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த பணம் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அல்லாமல் அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் தெரியவந்துள்ளது. தகவல்களை மறைக்கும் செயல் தொடர்ந்தால் சம்பந்தப்பட்ட ராணுவ தளபதியை ஒரு சந்தேக நபராக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் நீதிமன்றத்துக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை தொடர்ந்து ஓய்வு பெற்ற சுரேஷ் சலே, ஆசாத் மௌலானாவின் குடும்பத்தினரே அகங்கல்லேவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று தூதரகத்தில் ஒரு பதவி வாங்கி தருவதாக உறுதியளித்திருந்தார் என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக புலனாய்வாளர்கள் அந்த ஹோட்டலின் பதிவேடுகளை கைப்பற்றியுள்ளனர். இதன்படி தற்போது காவலில் உள்ள சுரேஷ் சலையின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் விசாரணையை சீர்குலைக்க ஒரு திட்டமிட்ட முயற்சி நடைபெறுவதாகவும் கூறி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் சலைவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெறுமாறும் அவர் நீதிமன்றை கேட்டுக் கொண்டார்.